லதாபாய் வெரைட்டி சமையலுங்க. இன்றைக்கி கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. நான் 1 கிலோ கோஸ் எடுத்துக்கிட்டேங்க. 2 ஆனியன், பச்சை மிளகா 4 எடுத்துருக்கேன். பூண்டு 4 பல் இடித்து வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேங்காய் வந்து அரை மூடி அரைச்சி வச்சுருக்குறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சக்தி சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நம்மளுக்கு. கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்குறேங்க. சப்பாத்திக்கும் நம்ம இந்த சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், ரைஸ்க்கும் சாப்பிடலாம், கோதுமை உப்புமாவுக்கும் சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வாங்க ஆயில் ஊற்றலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு போட்டாச்சுங்க. அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. கோஸ் போட போகிறோங்க. தக்காளி அப்புறமா சேர்க்குறோம். கோஸ் பாதி வெந்த வட்டி தக்காளி போடுறோம். சால்ட்டு போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு கோஸு. இப்போ கொஞ்ச நேரம் மூடியை போட்டு மூடி வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருக்காங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சக்தி சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுடுங்களா, அதையும் போட்டுக்கலாங்க.
நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா வெந்துட்டு இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் நறுக்கி வச்சு கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். 2 நிமிஷம் கிளறி கொடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் இந்த கோஸ் பொரியல் ரைஸுக்கும் சாப்பிட்லாம், கோதுமை உப்புமாவுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.